நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 4 கொஷின் பேப்பரோட ஜென்ரல் தமிழ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. கணம் காணம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி கேட்பாங்க. அலி அழி இந்த மாதிரி கேட்பாங்க. கணம் கானம். கணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு சொல்லி நாக்கு கூட்டம் கூட்டம் குவியல் அந்த மாதிரி அர்த்தம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவும் சியும் ஒரே மாதிரி இருக்கும். இதில் அடுத்தது காணம். இந்த காணம் மூணு சொல்லி நான் வந்தால் இது வந்து பொண்ணுன்னு அர்த்தம். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அதுவே ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா காடுன்னு அர்த்தமாயிடும். அப்போ ஆப்ஷன் சி கரெக்டாக போயிடும். ஓகேங்களா, அப்போ நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா இது அடுத்து வர நம்ம குரூப் எக்ஸாம்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கணம் அப்படின்னா கூட்டம், கானம் மூணு சொல்லி நான் வந்துச்சுன்னா பொன், ரெண்டு சொல்லி நான் வந்து காணம், இது வந்து என்னன்னு பார்த்தா காடு. ஓகேங்களா, இதுலேருந்து நம்ம வந்து 3 கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான விடை குறிப்பை தேர்க. கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். நீங்கள் இதை பார்த்த உடனே தந்தனா கொடுத்ததானே அப்படின்னு எடுத்துடக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்போ வந்திருக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தந்த பலகை இது வந்து பெயர் சொல். ஓகேங்களா, தந்த பலகைனா கொடுத்த பலகை அப்படின்னு அர்த்தம் வந்துடும். ஆனால் இங்கே இப்போ வந்திருக்கிறதுனால இங்கே வந்து ஏதோ ஒரு வல்லினம் வந்து என்ன சொல்கிறது கெட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ தந்தம் அப்படிங்கிறது தான் கெட்டு தந்த பலகை அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இதுக்கு வந்து கொடுத்த பலகைங்கிறது வந்து மீனிங்காக வராது. அப்போ கூற்று தப்பு. இங்கே பாருங்கள், 2 சொற்களுக்கு இடையில் இப்பு என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்ற பொருளை குறிக்கிறது. இதுவும் வந்து தப்பு தான். ஏன்னா 2 சொற்கள் நல்ல இப்புன்னு வந்துச்சுன்னா அது வந்து இதுக்கான மீனிங்கை தராது. ஓகேங்களா, அப்போ தந்தங்கிறதுக்கு பொருள் வந்து கொடுத்த கிடையாது. தந்தம்ங்கிறது தான் வந்து நம்மளுக்கு வந்து மாறி தந்த பலகை, தந்தம் கூட்டல் பலகை தந்த பலகைன்னு மாறி இருக்கு. ஓகேங்களா, தந்தம் கூட்டல் பலகை சேர்த்து எழுதுங்களா பாருங்கள், தந்த இப்பலகை. ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு ரெண்டுமே தப்பு. கூற்றும் தவறு, காரணமும் தவறு. ஆப்ஷன் டி. மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவற்றுள் சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்க. சந்திப்பிழை இல்லாதது கேட்டிருக்காங்க. அங்கு கேட்டேன், அங்கு கேட்டேன், இங்கு பேசாதே, எங்கு சென்றாய். இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அங்கு இங்கு எங்கு இது மூணாண்டியும் வந்து வலி வந்து மிகும், வல்லின எழுத்துக்கள் மிகும். ஓகேங்களா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கு கேட்டேன் இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நம்மளுக்கு வலி மிகுதல்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம புக்ஸு 6th 7th புக் பார்க்கும்போது இலக்கணத்தில் பார்த்துருப்போம். ஓகேங்களா, அப்போ வலி மிகுதல்ங்கிற இடத்துல பார்க்கும்போது அங்கு இங்கு எங்கு இந்த மாதிரி வந்து சொற்கள் வரும்போது சுட்டு சொற்கள் வரும்போது வல்லினம் வந்து மிகும். ஓகேங்களா, 4வது பாருங்கள், பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. இந்த பொறுத்துக்க வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒன்று தான். பட் இருந்தாலும் நம்ம ஏதாவது சால்வ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், சாந்து, குருவி, சுனை, அருவின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பாருங்கள், இழிதல், குடை, ஓப்பு, அறை. இதெல்லாம் என்ன அப்படி என்ன சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினை மரபு சொற்கள். ஓகேங்களா, சாந்துனா என்னென்னா ஒரு பூச்சி, பெயிண்ட்னு சொல்லுவாங்களா சாந்து. அப்போ அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து அறை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எடுத்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஆப்ஷன்ஸ் வச்சு எலிமினேட் பண்ணலாம். சி வந்து வராது கண்டிப்பாக. அப்போ ஏபிடி வரும். அடுத்ததுங்க அருவி எடுத்துக்கலாம். அருவி வந்து எப்படி போகும், குடஞ்சி போகும். இப்போ மலையிலேருந்து அருவி கொட்டுதான், அது குடஞ்சி ஆறாக வந்து போகும். அப்போ டிக்கு 2ன்னு எடுத்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள், டிக்கு 2ன்னு எடுத்திங்கன்னா அப்போ ஆப்ஷன் பி வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ குருவினா ஈதல், சுனைனா ஓப்பு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒலி மரபு கேட்டிருக்காங்க. ஒலி மரபு கண்டறிக. அது வினை மரபு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஒலி மரபு. புல்னா என்ன? இந்த புல்லுக்கு அர்த்தம் வந்து பறவை. இந்த புல்லுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தாவரம். சரிங்களா, புல் பறவை. நரலும் கருவும் சிமிழ்கும் சீரும். சீரும்ங்கிறது வந்து பாம்பு எடுத்துக்கலாம். பாம்பு, இந்த புலி இதெல்லாம் வந்து சீரும்.
சிமிழ்க்கும் அப்படிங்கிறது வராது. நரலும், நரலும் தான் கீச்சிடும் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து தரும். கீச்சும், கீச்சிடும். அப்போ நரலும் கரெக்டு. அதே முரலும்னு ஒன்று இருக்கும். முரலும் அப்படிங்கிறது என்ன? வண்டு. ஓகேங்களா, வண்டு வந்து முரலும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6வது கொஸ்டின், புவியியலில் அட்வான்ஸ் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல். கலைச்சொல் வந்து ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொன்னோம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு சொல் எடுத்து கொடுக்கலாம். இந்த அட்வான்சிங் மான்சூன் அப்படின்னு நம்ம ஒன்று படிப்போம். அட்வான்சிங் மான்சூன், மான்சூன் ஆரம்பிக்கும் காலம். ஓகேங்களா, பருவ காற்று, பருவமழை. ஓகேங்களா, அப்போ அந்த அட்வான்ஸ்னு எடுத்திங்கன்னா ஃபெல்ஸ்பார் கனிம வகை கிடையாது. பெரும் நில அதிர்வுக்கு பிறகு சிறு அதிர்வுகள் கிடையாது. வாழையின் துணைக்கோளும் கிடையாது. அட்வான்ஸுங்கிறது கடற்கரை இயக்கம். இதுதான் அட்வான்ஸ் ஆகுறது அப்படின்னா. ஓகேங்களா, அதுவே எக்கனாமிக்ஸில் அட்வான்ஸுங்கிறது வேற மீனிங் தரும். அடுத்தது 7வது கொஸ்டின் பாருங்க. ப்ரீ சென்சார்ஷிப், பொசஷன், ப்ரிஸ்கிரிப்ஷன், ப்ரீமியம். இதில் ஒன்று பொறுத்தவரை நமக்கு சென்சார் அப்படின்னா என்ன நம்ம ஏற்கனவே படித்தோம், தணிக்கை. இப்போ ப்ரீனா முன் தணிக்கை. அப்போ ஏக்கு 2 எடுங்க. ஏக்கு 2 எடுத்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா, மற்றதையும் பார்த்துடலாம். ஏன்னா ஃப்யூச்சர் எக்ஸாம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொசிஷன்னா உடைமை. ஓகேங்களா, ப்ரிஸ்கிரிப்ஷன் நீடனு போகம். ப்ரீமியம்னா முனைமம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8வது கொஸ்டின், ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. அலை ஓய்ந்த கடல் போல. இப்போ கடலில் வந்து அலை வந்து ஓஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அப்போ அமைதி. அடியற்ற மரம், எதுவுமே இல்லாமல் இருக்குது வாழ்க்கையில். வீழ்தல். மத்தில் அகப்பட்ட தயிர், மத்தில் அகப்பட்ட தயிர்னு கொடுத்துருக்காங்க. மத்தில் அகப்பட்ட தயிர் எப்படி இருக்கும் அப்படின்னா மனம் உடைதல், உடைஞ்சு போய். புயலில் சிக்கிய பூங்கொடி வந்து நடுங்குதல். அப்போ ஆப்ஷன் ஏ. 3, 4, 2, 1. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இச்சொற்று உகிர் சுற்று என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. உகிர் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சீரா புராணத்தில் பார்த்துருப்போம். சீரா புராணத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, உமர் புலவர் சொல்லியிருப்பார். ஓகே, உகிர் அப்படின்னா புலியோட நகம் பற்றி சொல்லியிருப்பார். அப்போ உகிர் அப்படின்னு ஒரு சொல்ல வந்து சொல்லுவாங்க. நகைச்சுற்று. சுற்றுங்கிறதுக்கு சுற்று தான். இந்த உகிர் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னா நகம். ஓகேங்களா, நகம், புலியோட நகம் அப்படின்னு சொல்லிப்பாரு. அதில் மீனிங் தான். உகிர்னா நகம் பொதுவாக. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது, கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. இது ஏற்கனவே நம்ம வந்து 7th புக் பார்க்கும் போது பார்த்துருக்கோம். அதில் 1 by 1 வந்து நம்ம வந்து புக் வைஸாக பார்த்தோம் இல்லையா? அது பார்க்காதவங்க அது வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அதில் நம்ம கண்டிப்பாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா, அந்த காலத்தில் கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கண் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏலாதியில் இடம்பெறாத மருது பொருள். இப்போ தான் வந்து ஒரு 1 week முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அறநூல்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிறு பஞ்சமூலம், ஏலாதி, ஓகே, 4 மணி கடிகை, இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஏலாதி இடம்பெறாத மருந்து பொருள். ஏலாதில் பார்த்தா 6 மருந்து பொருளை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏலம், சுக்கு, திப்பிலி, சிறுநாவற்பூ. ஓகேங்களா, அதில் இல்லாத எது அப்படின்னா இந்த கண்டங்கத்திரி மட்டும்தான். 3 மட்டும். கண்டங்கத்திரிங்கிறது எதில் கொடுத்துருப்பாங்கன்னா சிறு பஞ்சமூலத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. சிறு பஞ்சமூலத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அடுத்தது, பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலை பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து. இது வந்து எந்த பாடலில் இருக்கும் என்பதா திரிகடுகத்தில். பழைய புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. திரிகடுகத்தில் வந்து இந்த பாடல் அடியே வந்து இருந்திருக்கும் பழைய தமிழ் புக்கில். ஓலக்கம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஓகேங்க, ஓலக்கம்னா இப்போ வென்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து என்ன வரும் அப்படிங்கிற இடத்துல பார்த்தா வெல் அப்படின்னு வரும். அந்த விதத்தில் பார்க்கும்போது ஓலக்கம் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் ஏ ஓல் அப்படிங்கிறது வரும். ஓலம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு டவுட்டு தான். ஓகே, பட் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது இதை ஆப்ஷன் ஏவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 14வது பாருங்க. பொறுத்துக. அணிகம், இந்த அணிகம் 3 சொல்லினி அப்படின்னா ஊர்த்தி. அப்போ ஏக்கு 4 எடுத்துக்கோங்க. இந்த அணிகம்னா படையில் ஓரளவு. ஓகேங்களா, இந்த அணிகம் 2 சொல்லினி எடுத்தால் சிவிகை. அணங்கு அப்படிங்கிறது காமன். அப்போ 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். கரெக்டு.
ஏ ஏ யா ஆ ஓ என்ப எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். கூற்று வந்து கரெக்ட். காரணமாக இவ்வெழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என்று குறிக்கலாம். இடவினா எழுத்துக்கள் அப்படின்னு ஒன்று இல்லை. ஓகேங்களா? அப்போ காரணம் தப்பு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. 16வது பாருங்க, பொருத்தமானவற்றை தேர்வு செய்க. மலை. நம்ம ஆல்ரெடி சொல்லும் பொருளும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்போ லெசன் எடுத்தாலும் கிளாஸ் எடுத்தாலும் நம்ம சொல்லியிருக்கோம். வெறுப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வெறுப்புங்கிறதால மலை தான், சிலம்புனாலும் மலை தான், பொறுப்பு அப்படிங்கிறதா மலை தான். ஆப்ஷன் ஏ. ஓகே. இந்த எழில், வனப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகு அப்படின்னு சொல் கொடுத்துரும். பொழிவு, ஓகேங்களா? அருள், பரிவு, கருணை அதெல்லாம் வந்து இந்த அலி அந்த சொல் வந்து கொடுத்துரும். ஆதவன், பகலவன், ஞாயிறு அப்படிங்கிறது வந்து சூரியனை பற்றி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் 4 தான் ஆப்ஷன். நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது இல்லை நடந்து முடிஞ்ச எக்ஸாம் ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்குறோன்னாவே வந்து நம்ம 4 ஆப்ஷனையும் பார்த்து அதை வந்து தெரிஞ்சு வச்சுன்னா நம்ம அடுத்த ஒரு எக்ஸாம்ஸை வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதனால் நம்ம எல்லாமே பார்க்கலாம் ஆப்ஷன்ஸ். ஒலி வேறுபாடு வந்து சரியான பொருளை தெரியுங்க. களி, கழி. இந்த கழி அப்படின்னா என்ன? கழித்தல். அப்போ களினா கழித்தல். ஓகேங்களா? ஆப்ஷன் பி. 18 பாருங்க, கீழ்காணவற்றுள் இடைச்சொல் தொடர். இடைச்சொல். ஓகேங்களா? கடி, மனம். இந்த கடி அப்படிங்கிறதுனா உரிச்சொல் தொடர். நம்ம இலக்கணத்தில் வந்து 7th புக்கில் பார்த்தோம். இலக்கணம் படிக்கும் போது பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அழைத்தனர், உற்றார். அழைத்தனர் வினைமுற்று கொடுத்துட்டாங்க. ஓகே. நிலவோ காய்ந்தது எழுவாய். நிலவோ அப்படிங்கிறது எழுவாய். இப்போ இந்த அம்மா வாழி, அம்மை அப்படிங்கிறது தான் இடைச்சொல். ஓகேங்களா? அப்போ அம்மன் பார்த்தாலே நம்ம வந்து இடைச்சொல் அப்படின்னு சொல்லிடலாம். இடைச்சொல். இது வந்து வினைமுற்று, இது வந்து எழுவாய். நிலவோ அப்படின்னு கொடுத்துருக்குது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடிலிருந்து ஒழுகுதல், பண்பு. கலித்தொகையிலேருந்து கொடுத்துருக்காங்க. கலித்தொகையிலேருந்து கொடுத்துருக்காங்க. பண்பு எனப்படுவது பாடு. ஃபர்ஸ்ட் லைனே கொடுத்துருப்பாங்க. பண்பு எனப்படுவது பாடிலிருந்து ஒழுகுதல். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ என்ற பழமொழியின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கடுகு சிறுத்தாலும் காரம் என்ற பழமொழியின் பொருள் கேட்டிருக்காங்க. இந்த கடுகு சிறுத்தாலும் காரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைத்து மதிப்பிடாரே. கடுகுங்கிறது சின்னதாக இருந்தாலும் அதோட காரங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது யாரையும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து 21 பாருங்க, மரபு தொடருக்கு ஏற்ற பொருள். கடன் கழித்தல். கடன் கழித்தல்னா ஏதோ கடமைக்காக செய்யறத மனமின்றி செய்தல். கடை விரித்தல், தன் ஆற்றலை சொல்லுதல். கச்சை கட்டுதல், முரண்படுதல். கக்கல் கரிசல்னா கலங்கல் நீர். அப்போ ஆப்ஷன் ஏ. 4 3 2 1. ஓகேங்களா? அடுத்தது 22 பாருங்க, தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழையை கண்டறிக. இது வந்து பழைய புக் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே வந்து காயிதே மில்லத் அவர்களை பற்றி பார்த்துருப்போம். இந்த லைனை வந்து ஸ்பெசிஃபிக்காக யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் காயிதே மில்லத்தை பற்றி. அடுத்தது வந்து 23, டி.கே. சிதம்பரனான் தொடர்பில்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் ஒரு தமிழ் எழுத்தாளர் தான், கரெக்டு. திறனாய்வாளர் கரெக்டு. வழக்கறிஞர் கரெக்ட். ஆனால் பேராசிரியர் வந்து கிடையாது. டி.கே. சிதம்பரநாதர் வந்து பேராசிரியர். அப்போ ஆப்ஷன் டி 4 மட்டும். ஏன்னாங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? தொடர்பில்லாது தான் கேட்டிருக்காங்க. 24 பாருங்க, பிழையான சொற்றொடர். காளைகளை பூட்டி வயலை உழுதனர் கரெக்டு. மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். இதுவும் வந்து கரெக்டான ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? பிழையான சொல் அதை தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? பிழையான சொல் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு, காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, காலை அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த காலை அப்படிங்கிறது காலை மாடை குறிக்கும். அப்போ இந்த காலை சின்னலை வரும். பூத்த மல்லிகை மனம், மனம் வந்து உள்ளம் வந்துடும். இந்த மனம் 3 சொல்லி நான் வந்து வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. ஓகேங்களா? அதாவது பிழையான சொல் கேட்டிருக்கிறதுனால சி வந்து கரெக்டு. அதுக்கு அடுத்தது 25 பாருங்க, வினைமுற்றுகளின் வகைகளோடு பாருங்க. வினைமுற்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சினை, இடம், குண, தொழில் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? அப்போ அழிந்தது தீமை அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமை அப்படின்னா குணப்பெயர். அற்றது பிறப்பு. பிறப்பு வாழ்க்கை அதெல்லாம் தொழில் பெயர். நம்ம வந்து இலக்கணம் நடத்தும் போது சொல்லியிருப்போம். நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுவும் வந்து தொழில் பெயர் தான். பிறப்பு. நல்லது கை, கைன்னு கொடுத்துங்க. இது வந்து சினப்பெயர், சினைப்பெயர். குளிர்ந்தது நிலம், நிலம் கொடுத்துருக்கா இடப்பெயர். அப்போ 3 4 1 2 ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு.
3 4 1 2. அடுத்தது 26. செற்றம் என் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன கேட்குறாங்க. செற்றம் அப்படின்னா என்னன்னா பகைவர். ஓகேங்களா, பகைவர். அது எதிர்ச்சொல் வந்து உறவினர். அப்போ கேண்மை, கேண்மைனா உறவினர் அப்படின்னு வரும். அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக இருக்கும். 27 பாருங்க. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீரமைக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அகர வரிசை வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு வந்து அம்புலி. ஓகே, உயிர் சொல் தான் வரும். ஓகேங்களா, உயிர் அப்புறம் உயிர்மெய் வரும் எழுத்துக்கள் அகர வரிசை பார்த்தீங்கன்னா. அப்போ அம்புலி கரெக்டு. காப்பு கா, சா, சே, தா, மு, வா. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழை திருத்துக. இந்த கொஸ்டின் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் சேனல்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ரூல் நான் கண்டிப்பாக சொல்லாமல் சொல்லியிருக்க மாட்டேன். அதாவது ஒன்று சொல்லியிருப்பேன், ஓருக்கும் ஒருக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் சொல்லியிருப்பேன். ஓருங்கிறது உயிர் வர எழுத்துலையும் ஒருங்கிறது உயிர் மெய் வர எழுத்துலையும் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். குரூப் 4ல் கண்டிப்பாக கேட்டுட்டாங்க இந்த கொஸ்டின் உங்களுக்கு. ஓகேங்களா, அப்போ ஒரு அணில் மரத்தில் ஏறியது தப்பு. ஓர் அணில். ஓகேங்களா, ஆங்கிறது உயிர். உயிர் எழுத்துக்கள் தொடங்கும் சொற்கள் ஓர் பயன்படுத்த வேண்டும். ஓகேங்களா, உயிர் எழுத்துக்கள் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது வந்து கரெக்டு. அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. ஓகேங்களா, இருபத்தி 9 பாருங்க. ஊர் பெயர்கள் வந்து மருவு சொற்களை பொறுத்துக்க. தேவக்கோட்டை, இது வந்து ஈஸியான கொஸ்டின். தேவக்கோட்டை, தேவோட்டை. கோவன்புத்தூருங்க தான் கோவை, கோயம்புத்தூர் சொல்கிறோம் இல்லையா அது. பூந்தமல்லி அப்படின்னு தான் பூனமல்லி. சோழநாடு, சோநாடு. ஓகேங்களா, அப்போ 3 1 4 2 3 1 4 2 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், பிழையற்ற நிகழ்கால தொடர் கேட்டிருக்காங்க. கண்ணன் நேற்று வருவான். நேற்று வருவான் தப்பாக இருக்கு. அன்பு நாளை வந்தான், இதுவும் தவறாக தான் இருக்குது. கவின்மொழி வருவாள், இது வந்து எதிர்காலம் பற்றி சொல்லியிருக்காங்க. எதிர்காலம் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பூமி சுழல்கிறது வந்து நிகழ்காலம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 31 கூற்றுக்காரம். யானைகள் விரைந்து ஓடியது. ஓடியது வராது, ஓடிட. யானைகள் என்ற பலவின் பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால் விகுதியை இடம்பெற வேண்டும். இது வந்து தவறு. இதுவும் வந்து தவறு. அதுங்கிறது வராது, அது வந்து அவை அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். அப்போ ரெண்டுமே தவறுங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் டி வரும். கூற்றும் தவறு, காரணமும் தவறு. 32 பாருங்க. கலைச்சொலுக்கு நிகரான தமிழ் சொல் வெற்றன். நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் கண்டிப்பாக இது பார்ப்போம். வெற்றன் அப்படிங்கிறது என்ன, திறனாளர். சரிங்களா, அடுத்தது 33 பாருங்க. கலைச்சொல் தான் கேட்டிருக்காங்க. நம்ம புக்ஸ், பழைய புக்ஸ், அதாவது 7th 6th புக்ஸ்லாம் பார்க்கும்போது கலைச்சொல் இம்பார்ட்டன்ட் சொல்லி நான் நிறைய சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதுதான் கேட்டிருக்காங்க. கிளேஷியல் கேட்டிருக்காங்க. கிளேஷியல் அப்படின்னா பனியாறு. அதுக்கு அடுத்தது வந்து பொறுத்துக்க கேட்டிருக்காங்க பாருங்க. கால் புக். கால் புக் அப்படின்னா என்ன, மறு கவனிப்பு பதிவேடு. ரெக்கார்ட் இஷ்யூ, ரெஜிஸ்டர். பதிவேடு, வழக்கு, குறிப்பேடு. இப்போ 4 1 2 3. பேப்பர் சூட் ரெஜிஸ்ட்ரேஷன், வரியர், வழக்கு பதிவு. ஃபேர் காப்பி. ஃபேர் அப்படின்னா செம்மை. ஓகேங்களா, அப்போ 4 1 2 3 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடரிங் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல். அடோரிங் அப்படின்னா என்னன்னா முன்னேறுதல், ஒப்பு கொடுத்தல், போற்றுதல், துணை நிற்றல். போற்றுதல். அடார் பண்றதுன்னா போற்றுதல். கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று பாருங்க. அழிவில்லாத செல்வம் கல்வியே சிறந்த செல்வம். காரணம், ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு, வேறு இல்லை, வேறு இல்லை. அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. ஓகேங்களா, இது வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்ற எவை அப்படின்னு சொன்னா அந்த குறளை வந்து அப்படியே கூற்று காரணமாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. 37வது பாருங்க. சரியான சொற்றொடரை தெரிவு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர். ஆப்ஷனே பாருங்க. கற்றவற்றுள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். பிறர் மனிதர் நன்கு பதியும்படி சொல்லுவார். முன்வினையையும் தோற்கடித்து வெற்றி அடைவார். அரிய செயல்களை விரைந்து செய்து முடிப்பார். தாம் கற்றவற்றை கற்றார் முன் தெளிவாக சொல்ல வரார். கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட்.
ஓகேங்களா. அவை அஞ்சாமையில் திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார். அவை அஞ்சாமை அதிகாரத்தில் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. கற்றால் மிக கற்றார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறளில் சொல்லியிருப்பாங்க. 38 பாருங்க. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெளிவு செய்க, தகுதியான் வென்று விடல் அப்படின்னு சொல்லிக்கிறோம். பொறை உடைமையில் வந்து திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். பொறை உடைமை அப்படிங்கிறது, பொறை உடைமைங்கிற அதிகாரத்தில் மிகுதியான் மிக்கவை அப்படின்னு அந்த குறள் ஸ்டார்ட் ஆகும். மிகுதியான் மிக்கவை தான் தம் தகுதியான் வெற்றி விடல் அப்படின்னு சொல்லிட்டு. தகுதியான் அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பொறுமை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் உண்டு. கூற்று கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. உயிரெழுத்துக்களில் எப்படி இன எழுத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி மெய்யெழுத்துக்களையும் இருக்குது. காரணம் பாருங்கள், உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். மெய்யெழுத்தில் எப்படி வல்லினத்துக்கு மெல்லினமும் மெல்லினத்துக்கு வல்லினமும் அந்த மாதிரி சொல்லிட்டு இன எழுத்துக்கள் இருக்கோ அதுபோல் உயிரெழுத்துக்களையும் குறிலுக்கு நெடிலுக்கு குறில். இப்போ பார்த்தீங்கன்னா ஐன்னு ஒரு எழுத்து இருக்கும், அதுக்கான இன எழுத்து வேணால் இ அப்படின்னு வரும். ஓகேங்களா. அந்த மாதிரி ஏ அப்படின்னு எழுத்து வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏ அது வந்து இன எழுத்தாக வந்து வரும். ஓகேவா. ஏக்கு ஏ குறில் வரும். ஸோ வந்து காரணம் வந்து கரெக்ட். அப்போ கூற்றும் சரி, காரணம் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 40 பாருங்க. பொறுத்துக்க இருக்கிறாங்க. மறுப்பு சொல்லும் பொருளும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஏற்கனவே வந்து வரும், கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். மறுப்பு அப்படின்னா தந்தம், யானை தந்தம். அப்போ ஏக்கு 4 போட்டாவே ஆப்ஷன் சி நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ விறகு அப்படின்னா தந்திரம். ஓகேங்களா. மருகன் அப்படின்னா என்னென்னா வழி வந்தோன். சீரடி சிறிய அடி, சீரடி அப்படிங்கிறது சிறிய அடி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 41 பாருங்கள். பொறுத்துக்கிறோம். மானி இந்த 3 ஸ்ரீனி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாமன். அப்போ ஏக்கு 4ன்னு எடுத்தாவே ஆப்ஷன் சி. இந்த மானினா படை. கனகம் அப்படின்னா குள்ளன். கனகம் அப்படின்னா பொன். ஓகேங்களா. கனகம்னா பொன். அதுக்கு அடுத்தது ஏற்கனவே பொண்ணுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின்லேயே பார்த்தோம். கானம் 3 சொல்லினா பொன் அப்படின்னு அர்த்தம் வந்துச்சு. இதில் கனகம், கனகம் அதுவும் வந்து பொண்ணுங்கிற அர்த்தம் தான் வந்து நம்மளுக்கு வந்து தரும். ஓகேவா. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகேங்களா. கானம் அப்புறம் கனகம் இது ரெண்டுமே பொண்ணுக்கான அர்த்தம் தான். அடுத்த கொஸ்டின். அரைப்புள்ளி அமையும் இடங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அரைப்புள்ளி இதான் அரைப்புள்ளி. ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஒரு கார்புள்ளி பொருள், அதுதான் அரைப்புள்ளி. கூட்டுற பாருங்க. கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். கரெக்டு. காரணம் கபிலர் ஓர் எழுவாய் பல பயணிகள். கபிலருங்கிற ஒரு எழுவாய் வந்து கண்டார், பாடினார், வெற்றார் அப்படின்னு பல பயணிகளை கொண்டு முடிந்துள்ளார். இதுவும் கரெக்ட். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்று சரி, காரணம் சரி. எங்கே இருக்குன்னு பாருங்கள். கூற்றுக்கான இரண்டும் சரி, ஆப்ஷன் டி. 43. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இடுக. கால் புள்ளி நான் பார்த்தோம். ஓகேங்களா. இந்த கம்மா இருக்குல்ல அதான் கால் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆசிரியர் புகழையானிடம் வந்து ஓகேங்களா கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அதாவது ஒரு வினை. ஓகேங்களா. ஆசிரியர் புகழையானிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். முடிஞ்சிச்சு. மற்றதெல்லாம் ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. கேட்டு இப்போ வந்திருக்கு. இப்போ வந்தால் என்ன அர்த்தம்? ரெண்டுத்தையும் சேர்த்து தான் எழுதணும். ஓகேங்களா. கேட்டு பதில் அப்படின்னு சொல்லி இப்போன்னு போடும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இது ரெண்டும் சேர்த்து தான் எழுதணும். அப்போ அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லா ஆப்ஷனும் வந்து நம்ம தப்புன்னு தெரிஞ்சாவே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு இனியான தமிழ் சொல். விஷுவல் ஸ்கேனர். விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்புல மேவி. நெக்ஸ்ட் 45 பாருங்க. பொறியியலில் இன்ஜினியரிங்கில் கேட்டிருக்காங்க. ஆங்கரேஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இனியான கலைச்சொல். ஏற்கனவே புவியியல் ஜியாகிரபியில் பார்த்தோம். ஜியாகிரபியில் வந்து கேட்டிருந்தாங்க அட்வான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே பார்த்தோம். அதுதான் கடல் இயக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போ ஆங்கரேஜ் அப்படின்னா என்ன? ஊன்றுதலை. ஆங்கர்னா என்னன்னா நங்கூரம் சொல்லுவாங்கள்ல, ஆங்கர். அது வந்து ஊன்றுதலை. 46 பாருங்க. வேலை பிசகு என்ற மரபு தொடரின் பொருள்.
வேலை அப்படின்னா காலம், அப்போ எல்லாத்துலேயும் காலம் இருக்கும். பிசகு அப்படின்னு தீய காலம், பிசகு அப்படின்னா கெட்ட, தீய, அந்த மாதிரி அர்த்தம் வரும். ஆப்ஷன் பி. 42 ஆப்பசித்த குரங்கதனை போல. ஓமை தொடருக்கு சரியான பொருள். ஆப்பசித்த அப்படின்னு சொல்லும் போது வேதனை, ரொம்ப கடுமையான துயரம் இருக்கு இல்லையா, அதுதான். கூற்று காரணம் ஊவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையும் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார். இது கரெக்டாக கூற்று. அழிவு நிலையில் இந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். காரணமும் சரி, கூற்றும் சரி. ஓகேங்களா. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏஐ விளக்கியுள்ளது. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் 49 பாருங்க. கீழ்கண்டதில் தவறான ஒன்று என்ன? இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இது கரெக்ட். பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை. இதுவும் கரெக்ட். ஓகேங்களா. திராவிடம் சொல்லி முதலில் குறிப்பிட ஹீரஸ் பாதிரியார் கிடையாது. குமரில பட்டர், அவர் தான் திராவிடம் அப்படிங்கிற மொழியை குமரில பட்டர். ஓகேங்களா. திராவிட மொழி குடும்பம் மொழி நில பரவிய நில அடிப்படையில் 3ஆக வைக்கப்பட்டுள்ளது. திராவிடம் வட திராவிட மொழி, ஓகேங்க, நடு திராவிட மொழி, தென் திராவிட மொழி. வடங்கிறது சமஸ்கிருதம் வந்துடும், நடுங்கிறது தெலுங்கு வந்துடும், தென்னுங்கிறது தமிழ் வந்துடும். ஓகேங்களா. அப்போ 3 மட்டும் தப்பாக இருக்குது. இப்போ ஆப்ஷன் சி 3 மட்டும். ஏன்னா தப்பு தானே கேட்டிருக்காங்க, தவறான ஒன்று கரெக்ட். 50வது கொஸ்டின் பாருங்க. பாடும் பாடல் என்ற எந்த பெயரச்ச வகையை கேட்டிருக்காங்க? பாடும் அப்படின்னா வருங்காலம், அதாவது எதிர்காலம். பாடும் எதிர்கால பெயரெச்சம். இங்கே பெயரெச்சம்னே கொடுத்துட்டாங்க, அப்போ பெயரெச்சம் தான் வரும். பாடும்னா பாடுவாங்க இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும் போது எதிர்காலம். ஆப்ஷன் சி. 51 நட என்ற பெயர் சொல்லி உயர்திணை வினையால் இடம்பெயர். வினையால் இடம்பெயர்கிறது 3rd பர்சனை குறிக்கும். உயர்திணைங்கிறது அதுலேயும் உயிரிழ லிவிங் ஆப்ஜெக்ட்ஸை குறிக்கும். அப்போ நடந்தது அதுன்னு கொடுத்துருக்கிறதுனால இது வராது. நடப்பது வராது. நடந்தவன், இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் டி நடந்தவன். அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், நடந்தவன் கொடுத்தது வேர்ச்சல் கேட்டாங்கன்னா நடன்னு எழுதிடலாம். ஓகேவா. இதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோட அனலைசிஸ். நம்ம கரெக்டாக கொண்டு போகிறங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. நம்ம கரெக்டாக தான் போகிறோம் இந்த வழியில் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க. 52 பாருங்க. 52 பாருங்க. சாரி. வை என்ற வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்று. வினைமுற்று கேட்டிருக்காங்க. வை அப்படின்னா வினைமுற்று கேட்டதுனால வைத்தது, வைத்தது வராது. வைத்தால் அப்படிங்கிறது தான் ஏவல். ஒருத்தரை செய்ய சொல்றது. வை அப்படிங்கிறது வைத்தால். ஓகேங்களா. ஆங்கிறது பெயரச்சா ஊங்கிறது வினையச்சா வைத்தது வர வைத்தால். ஆப்ஷன் டி. இரு பொருள் தருக. தாரணி. தாரணி அப்படின்னா உலகம், பூமி. இதான் ஆப்ஷன் டி தான் தாரணி. 54 பாருங்க. ஒரு பொருட்பன்மை மீமிசை ஞாயிறு என்ற சொற்கள் உணர்த்தும் பொருள். ஞாயிறு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் கதிரவன். அதில் மீமிசை அப்படின்னா மீமிசை மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளில் சொல்லியிருக்காரு. அப்போ மிசை அப்படின்னா நம்ம திருக்குறள் ஏற்கனவே பழைய புக் படிக்கும் போது நம்ம சொல்லியிருப்போம். மிசைனா மேல் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ மேல் பகுதி. மீமிசைனா மேல் பகுதி. பொருந்தா சொல் பாருங்க. முரல், வகுளி, வாழை, வியாழம். இந்த வாழைங்கிறது மீன். இந்த முரல், வகுளி எல்லாமே மீன் வகையாக தான் சேர்ந்தது, மீன் வகையை சார்ந்தது. இதில் எது தப்பாக இருக்குன்னா வியாழன் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. இதெல்லாம் மீன் வகையை சார்ந்தது. இந்த வியாழன் அப்படிங்கிறது எதை குறிக்கோன்னா புலி இல்லை தான் பாம்பு. இதை குறிக்கிறது தான் இந்த வியாழன் அப்படிங்கிற அந்த சொல். 56வது கொஸ்டின் பாருங்க. பிறவனை தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ பாருங்க. அன்பு பாடல் பாடினான், கவின்மொழி திருக்குறள் கற்றார், அடிகள் மறை ஓதினார், அரசன் மாலை அணிவித்தான். பிறவினை அணிவித்தான் வீணு வந்திருக்கிறதுனால இது பிறவினை தொடர். இது பிறவினை தொடர் அரசன் மாலை அணிவித்தான் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. இந்த அன்பு பாடலை பாடினாங்கன்னா தன்வினை செய்வினை அந்த மாதிரி தொடர்கள் வரும். இது அன்பு பாடல் பாடினா செய்வினை தொடர் வரும். ஓகேங்களா. கற்றால். ஓகேங்களா. அடுத்தது 57 பார்க்கலாம். எவ்வகை வினா. 2ஆம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது 3ஆம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எவ்வாறு நிகழும் கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன் ஏ பாருங்க, செய்வினை செயல்பாட்டு வினையாக மாறும்போது. ஆப்ஷன் பி, செயல்பாட்டு வினை செய்வினையாக மாறும்போது. தன்வினை பிறவினையாக மாறும்போது. பிறவினை தன்வினையாக மாறும்போது. அப்படி பார்த்தா அன்பு, அந்த ஆப்ஷன்லேருந்தே பார்க்கலாம். அன்பு பாடலை, பாடலைங்கிறது வந்து இரண்டாம் வேற்றுமை ஐங்கிறது. ஓகே, பாடலை பாடினான் அப்படின்னு கொடுக்கும்போது பாடல் அன்புவால் பாடப்பட்டது. இரண்டாம் வெற்றி முதல் வெற்றியாக மாறும்போது கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். செய்வினை செயல்பாட்டு வினையாக மாறும்போது. ஓகேங்களா? 58 பார்க்கலாம். தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள். தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி. ஆசையும் அழிவும், தீயவரை தண்டித்தல், பகையை நீக்குதல், நட்பை பெருக்குதல். ஓகேங்களா? ஆப்ஷன் டி, நட்பை பெருக்குதல். தனிமரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகேங்களா? 59 அழகொண்ட எல்லாம் அழப்பும் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இக்குறள் உணர்த்தும் பழமொழி என்னன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள் கொடுத்துருக்காங்க, அதோட பழமொழி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதி. அதாவது நல்லது வந்து உங்ககிட்ட வந்து சேரும், மற்றவங்க வருகிற மாதிரி ஆன பொருள் வந்து நம்மக்கிட்ட வரும்போது அது இழந்தாலும் வந்து அது நல்லதுக்குன்னு நினைக்க வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த குறள் வந்து அமைஞ்சிருப்பார் திருவள்ளுவர். ஓகேங்களா? அடுத்தது 60 பாருங்க. தோழன் என்பது பொருள், காம்ரேட் என்ற சொல் எம்மொழியில் இருந்து வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? தோழன் என்பது காம்ரேட் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு தான் ஆப்ஷன் சி, போர்த்துகீச மொழி. போர்த்துகீச மொழியிலிருந்து தான் வந்தது. ஓகேங்களா? தோழன் என்ற பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னா போர்த்துகீசிய மொழி. போர்த்துகீசிய மொழி அப்படிங்கிற போது போர்த்துகீசிய மொழியிலேருந்து நம்ம தமிழுக்கு வந்து தமிழ் மொழியில் வந்து மொத்தம் ஒரு 6 சொற்கள் வந்து கொடுத்துருக்கத்தான் வந்து அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அந்த 6 சொற்கள் வந்து காம்ரேட் அப்படிங்கிறது ஒன்று. ஓகேங்களா? அடுத்தது 61 பார்க்கலாம். சரியான இணையை கண்டறிக. தாராபாரதி, முடியரசன், கவிமணி, ரசிகமணின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் அறநூல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அறநூல்களுக்கு அடுத்தது பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருப்போம். இந்த அறிஞர்கள் அவர்கள் தொண்டும் வரை சொல்லியிருப்போம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா முடியரசன்கிறது வீரகாவியம் அப்படிங்கிறது கரெக்டான ஒன்று. தாராபாரதி என்ன எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா விரல் நுனி வெளிச்சங்கள். கவிமணி தேசிகனப்படி பிள்ளை வந்து ஆசிய ஜோதிடர், லைட் ஆஃப் ஏஷியா, அதை வந்து எழுதியிருப்பார், அந்த நூல் எழுதியிருப்பார். ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளோட உரைநடையில் வந்து 8th புக்கில் நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்போ ஆப்ஷன் ஏ 2 மட்டும் சரி. 62 பார்க்கலாம். தொடரமைக்க கொடுத்தது, விரிந்தது விரித்ததுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் அள்ளி இதழ் பூங்கிறது வந்து விரித்தன வராது, விரிந்தன அப்படிங்கிறத வரும். அப்போ ஆப்ஷன் சி அண்ட் டி வரும். மயில் தோகை விரித்தது, மயில் தோகையை விரித்தது. ஐ விகுதி, இரண்டாம் வேற்றுமை வந்து வெளிப்படையாக வரும். ஓகேங்களா? மயில் தோகைன்னு வராது, மயில் தோகையை விரித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக வந்து வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி வந்து சரியானதாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 63 பாருங்கள். கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கூற்று காரணம் வந்து கேட்டிருக்காங்க. கூற்று காரணத்தில் பார்க்கலாம். கலைக்கழகம் என்று கலையை கற்பிக்கும் கழகம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலைக்கழகம் அப்படிங்கிறது. அப்போ கலைக்கழகைக்கு வந்ததுனால இதை வந்து சேர்த்து எழுதுக மாதிரி தான். ஓகேங்களா? கலைக்கழகம் வந்து ஒரு சொல் தான். கலையை கற்பிக்கும் கரெக்டு. 2 சொற்களிலேயே இக்கு என்ற ஒற்று மிகுந்துள்ளதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்தது 64 பார்க்கலாம். சேர்த்து எழுதுக. பலா கூட்டல் அருமை. ஆப்ஷன் சி வரும். பலா வறுமை அப்படின்னு சொல்லிட்டு வரும். பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வடமொழி சொல் இது வந்து கங்கா குட்டல் ஓகம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பிரித்து எழுதணும். ஆப்ஷன் டி. 66 பாருங்க. கோரல் கொள்ளுதல் என்ற பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லி கண்டறிக. 2 பொருள் தரும். கோரல் கொள்ளுதல் அப்படின்னு எது கொடுக்கும் அப்படின்னா ஆடல், அரவு, ஆடு, ஆடுதல். ஆப்ஷன் டி ஆடுதல். 67 பார்க்கலாம். பறவை, பூ, நீக்கம், அழிவு என்று சொல்லி தரும் ஓரெழுத்து ஒருமை வந்து மொத்தம் 42ன்னு சொல்லிட்டு பவனந்தி முனிவரால் கொடுக்கப்பட்ட நன்னூலில் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் இயர் புக்ஸில் பார்த்துருக்கோம், அண்டு கொஸ்டின் பேப்பர்ஸ்லையும் பார்த்துருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வி, வீங்கிறது. ஓகேங்களா? பூவோட ஒரு நிலை வந்து வீன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதனால் பறவை, நீக்கம், அழிவு எல்லாமே வந்து இதை வீங்கிற சொல் வந்து கொடுக்கும். மாங்கத்து பெரிய அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல் போடும். 68 பார்க்கலாம்.
விலங்குகளும் அதன் இளமை பெயர்களும் கொடுத்துருக்காங்க. நவ்வி அப்படிங்கிறதுக்கு மரி, ஓகே. முதலைங்கிறதுக்கு பார்ப்பு, உடும்புங்கிறதுக்கு ஓந்தி, மீனுங்கிறது கெண்டை சினை. ஓகேங்களா? அப்போ 4 3 2 1 அப்படின்றதுக்கு தான் ஆப்ஷன் ஏ. அடுத்தது புல்லின் உறுப்பு கண்டறிக்க கொடுத்துருக்காங்க. தளிர், முறி, குழை, ஓலை. புல்லோட உறுப்பு என்ன? தளிர். ஓகேங்களா? அந்த ஓலைங்கிறதுக்கு வந்து தென்னை ஓலை, அதாவது இலை அந்த மாதிரி பொருள் தரும். சரிங்களா? சரி. 70 பாருங்கள். மோனோபாலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொலுக்கு தமிழ்ச்சொல். மோனோபாலி, மோனோனா தனி, பாலி கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோலுங்கிறது வந்து கட்டுப்பாடுன்னு வந்துடும். அப்போ ஆப்ஷன் பி அண்ட் டிக்கு நமக்கு வந்து டவுட் வரலாம். இப்போ தனி, கட்டுப்பாடு வந்துச்சு. வல்லமையாக வரைவானும், வரைவுங்கிறது என்னன்னா டிராஃப்ட்டுங்கன்னு பொருள் தரும். ஓகேங்க. டிடி டிமாண்ட் டிராஃப்ட் சொல்லும் போது வரை ஓலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் பி தான் வரும். வல்லாண்மை கட்டுப்பாடு. ஓகேங்களா? அடுத்தது 71 பாருங்கள். அபுலியா. அபுலியாங்கிறதுனா மன உறுதி குறைபாடு. ஓகேங்களா? அடுத்தது அக்கோமியாங்கிறது தலை வழுக்கை, ஆப்சஸ்ங்கிறது சீர்கட்டி, அலோபேஷியா யூனிவர்சலிஸ்ங்கிறது உடல் வழுக்கை அப்படின்னு போடும்போது 3 4 2 1 3 4 1 2 ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்தது வந்து கொடுக்கப்பட்ட பதில்னு வினா கொடுத்துருக்காங்க. இந்திய விடுதலைக்கு பாடுபட்ட ஒருவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என பன்முக தன்மை பெற்றிருந்தார். ஆங்கில கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுத்த தொடங்கியவர். 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும்போது பாரதியார் சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் அவர்களை விரும்பி கேட்பார். கொஷின்ஸ் பார்க்கலாம். 72 சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வ.உ. சிதம்பரனார். 73 வ.உ.சி. சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியாரை. சரிங்களா? ஆப்ஷன் பி. வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் 2, தமிழ் மற்றும் ஆங்கிலம். ஆப்ஷன் சி. அடுத்து 75 பாருங்கள். நான்மணி கடிகை. ஓகேங்களா? அறநூல்களை பார்த்தோம். சிறு பஞ்சமூலம், நான்மணி கடிகை, திருக்கடிகம், ஏலாதி, இந்த மாதிரி நூல்களோட பழைய கொஷின்ஸ் பார்த்துருக்கு இல்லையா? நம்ம சேனலில் பார்க்காதவங்க பாருங்கள். அதில் வந்து இயற்றிய ஆசிரியர் யார் பேருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இவரோட நான்மணி கடிகை யார் ஏற்பாடா? விளம்பி நாகனார். விளம்பி நாகனார். விளம்பிங்கிறது அவரோட ஊர் பேர். ஓகேங்களா? நாகனாருங்கிறது அவரோட பேர். ஆப்ஷன் சி. அடுத்து 76 மண்ணோடைய இந்த மரத்தனையே என்று வள்ளுவர் யாரை பாராட்டுகிறாருன்னு கேட்டிருக்காங்க. இரக்கமில்லாதவர்கள். ஆப்ஷன் சி. இரக்கமில்லாதவர்கள் தான் அவர் வந்து மரத்தோடு ஒப்பிடுவார் திருவள்ளுவர். ஓகேங்களா? அடுத்தது 77 கூற்று காரணம். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களும் சுற்றெழுத்துக்கள் என்ற பெயர். கரெக்டு. ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பது சுற்றெழுத்துக்கள் வந்து பிறவற்றை சுற்றுகிறது. இது வந்து சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். ஆப்ஷன் காரணம் தவறு. ஓகேங்களா? அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ. 78 பார்க்கலாம். கூற்று பாருங்க. அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பது சுற்று எழுத்துக்கள் சொற்கள் ஆகும். கரெக்டு. இடப்பொருளை சுற்றுவதற்கு ஆ, இ, ஊ வந்துள்ளது. கரெக்டு. கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் சி. அடுத்து 79 பொருந்தா இணை. பார்த்தோம் இல்லையா? உயிரெழுத்துக்கள் வந்து குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும், மெய்யெழுத்துக்களில் வந்து வல்லினத்துக்கு மெல்லினமும், மெல்லினத்துக்கு வல்லினமும் வரும். அடுத்தது ஏ ஏ அப்படிங்கிறது கரெக்டு. நாங்கிறது கரெக்டு. நாங்கிறது கரெக்டு. இந்த ஐ ஆகிறது தப்பு. ஆங்க வராது, இ அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அடுத்தது 80வது கொஸ்டின் பார்க்கலாம். நன்னூல் குறிப்பிடும் ஓர் எழுத்து வறுமை 42. கழக தமிழ் அகராதி 1964. பவனாந்தர் தமிழ் சொல்லகராதி 1925. வெற்றி தமிழ் அகராதி 92 ஆகிய 3 அகராதிகளை கொண்டு தொகுப்பட்ட ஓரெழுத்து ஒருமொழி சொற்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 42, 40, 82, 70. ஆப்ஷன் டி 70. உறவோராயின் உறவோர் உறவோராக மடவமாக மடதை நாமே. இச்சொல்லி நம்ம எது சொல்லணும்னா உறவோருக்கு மடவும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. அடுத்தது வந்து உறவோர் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமையுடையவர். மடவங்கிறது வந்து முட்டாள் இல்லை அறிவில்லாதவர்கள் அது மாதிரி பொருள் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 82 பார்க்கலாம். ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கமுடன் பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற் குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கார் புள்ளி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வரலாற்றியரில் ஒயிட் ஹால் என்பது இணைச்சொல்லுன்னு கேட்டுங்க. வெள்ளை மாளிகைனா ஒயிட் ஹவுஸ். அமெரிக்காவில் இருக்கிற ஒயிட் ஹவுஸுங்கிறது தான் வந்து வெள்ளை மாளிகை. ஓகே. பிரிட்டானிய அரசு அலுவலகம் தான் ஒயிட் ஹால். ஆப்ஷன் டி. 84 பாருங்க. இணையான தமிழ்ச்சொல் டார்க் ஃபைபர். ஃபைபருக்கு தான் இழை. டார்க்குங்கிறது இருட்டு இழை. அப்போ 4 வந்துடும். அப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் பி வந்துடும். டெமான்ங்கிறது பின்னணி நிரல். இப்போ பிக்கு 1 வந்துடும். டார்க்கஸ்ட்டுங்கிறது வந்து மிகு இருள்மை. டென்சிட்டிங்கிறது அடர்த்தி. இப்போ ஆப்ஷன் பி 4132. ஓகேங்களா? அடுத்தது வந்து
85 மரபுத்தொடருக்கு ஏற்ற சொல். அடரடி படரடிங்கிறது பெருங்குழப்பம். ஓகேங்களா. அகடவிகடம்ங்கிறது தந்திரம். ஈரொட்டு அப்படிங்கிறது உறுதியின்மை. கை கொடுத்து சித்தி அடைதல். அப்போ 3 4 4 3 2 1 4 3 2 1 ஆப்ஷன் பி. அடுத்தது பார்க்கலாம். மரபுத்தொடர் காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் ஆப்ஷன் சி. உருமுங்கிறது புலி. சரிங்களா. அடுத்தது 87 பார்த்துங்க. பூட்கை என்ற சொல்லின் பொருள் என்ன? பூட்கைனா என்னன்னா குறிக்கோள் ஆப்ஷன் சி. அடுத்தது வந்து உலக தமிழ் கழகத்தின் நிறைய தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். 89 தமிழ் சொல் இதுன்னு காதி சாம்பார் சாவடி உடுக்கை. உடுக்கை தான். திருவள்ளுவர் வந்து உடுக்கை இழந்தவன் கைப்போலன்னு ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பாலே அதை உடுக்கைங்கிறது சொல்வது பயன்படுத்தி இருப்பாங்க. 90 திவான் பகதூர் பாவனந்தம் பிள்ளை தனது தமிழ் அகராத்தில் பின்னிணைப்பில் தமிழ் மொழி கலந்த பிறமொழி சொற்கள் பார்த்தா ஆங்கில மொழி தான் அதிகமான சொற்கள் வந்து 486. அடுத்து வந்து அரபு பாரசீக மொழிகள் 411. ஓகேங்களா. இந்த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் அதெல்லாம் வந்து ஆங்கில மொழி சொல் தான். ஆஃபீஸ் ஓகேங்களா. டீ இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே. அரபு பாரசீக சொல்கள் இந்த குமாஸ்தான் சொல்கிறது இதெல்லாம் வந்து அரபு பாரசீக சொல்கள். தெலுங்குல வந்து 34, போர்ச்சுகீஸ்லேருந்து 6. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டினில் அந்த மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா 3 1 4 2 ஆப்ஷன் சி. 3 1 4 2. அடுத்து பெயரெச்சம் வகைகள். பெயரெச்சம் நிகழ்காலத்தில் வந்து ஓடுகிற குதிரை. நிகழ்காலம் ஓடுகின்ற ஓகேங்களா. பெயரெச்சம் வந்து குதிரை. உடன்பாட்டு வந்து அறிந்த பையன். ஓகேங்களா. அப்போ 3 2. குறிப்புங்கிறது வந்து அறியாத குழந்தை. ஈறுகெடாத பெயரெச்சம் வந்து இல்லாத பொருள். ஓகேங்களா. அப்போ 3 2 4 1. அடுத்தது வந்து 92 பார்க்கலாம். நாட்டில் பின்னால் நிகழ்வதை முன்னரே அறிந்து கொள்வேன் டேஷ் என்ற பெயரால் அழைக்கப்பர். மறைவி நீரவர் மறதி நீரவர். இந்த சின்னரா தான் வரும் நீரவர். சரிங்களா. குதிர்தல் இணையான வேறு பொருள்னா படிதல் குடியமர்த்தல் ஒழுங்காதல் சீராதல் குடியமர்த்தல். 94 எழுத்து பிழையற்ற சொல். எழும்பி இருக்க வேணும்னா எழும்பி இனிதாக தோன்றுவது அழகு. ஓகேங்களா. எழும்பி அப்படிங்கிறதா கரெக்ட். எலும்பி எலும்பி இதெல்லாம் வராது. ஓகேங்களா. அடுத்தது 95 பார்க்கலாம். அக்ரிணை தொடர்ந்து சொல்லிட்டாங்க. அக்ரிணை வந்து உயர்தின மக்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் இதெல்லாம் வரப்பட்டாங்க. மலர்கள் மலர்ந்தன. 95 96 வந்து ஒருமை பன்மை பிழையற்ற சரியான தொடர் எதுன்னு கேட்கலாம். அவர் கோயிலுக்கு சென்றார் தான் இருக்கும். மரம் முழிந்து விழுந்தது அது ஒரு பொருள் இல்லையா. சீவன் விடாமுயற்சி இருந்தது கரெக்ட். சிறுவர் தெளிவு ஓடி விளையாடினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து 97 பார்க்கலாம். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதிகளும் 15 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தவும் பெயரை சொல்லும் போதே உற்சாகம் பிறக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அருவிகள் நிறைந்த பகுதி குற்றாலம். தென்சிப் மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த குற்றால அருவிகள் குறிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றன. சுற்றுலா தல மேம்பாட்டத்தின் திட்டத்தின் கீழ் குற்றாலத்துக்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகள் பல்வேறு வசதிகள் ஏற்பட்ட 15 கோடி மதிப்பீட்டில் திட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும். கொஸ்டின் பாருங்க ஈஸியாக கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவி வந்து குற்றால அருவி. ஏன்னா குற்றால அருவியை பற்றி தானே பேசியிருக்காங்க அதனால். நெக்ஸ்ட் 98 கனவு இல்லம் பற்றி கொடுத்துருக்காங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து 97வது பிறந்தநாளை முன்னிட்டு கனவு இல்ல திட்டம் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டு சாகித்ய அகாடமி ஞானபீட விருது தொல்காப்பிய விருது கலைஞமும் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது மற்றும் நோபல் பரிசு இலக்கியம் ஆகிய விருதுகளை விருதாளர்களுக்கு 2021 22 நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நிதியாண்டும் அதிகபட்சமாக 10 விருதாளர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. கொஸ்டின் பாருங்க. கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டும் எத்தனை விருதாளர்கள் இளம் வழங்கப்படும்னா 10 ஆப்ஷன் டி. 99 ப்ரொபோசல் என்ற சொல்லுக்கு இணையான சொல் வந்து உண்மை உரு பொய் உரு கருத்துரு என்ன உரு கருத்துரு ஆப்ஷன் சி. 100வது கொஸ்டின் பார்க்கலாம். இரிகேஷன் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா தகவல் தொழில்நுட்பம் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன். சூழலியல் தொழில்நுட்பம் வராது. நீர்ப்பாசன தொழில்நுட்பம் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. ஓகேங்களா. நம்ம வந்து இப்போ வந்து 100 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் நம்ம சேனலில் வந்து புக்ஸ் போட்டுட்ருக்கோம். பழைய புக்ஸ் அண்ட் பழைய கொஷின் பேப்பர்ஸ் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். மறக்காமல் பாருங்கள். வருகின்ற தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து வர வர ரொம்ப கஷ்டமாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து நீங்கள் சேனல் ஃபாலோ பண்ணிட்டு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தமிழும் எடுத்து. ஏன்னா தமிழ் வந்து நம்மளுக்கு வந்து எந்த எக்ஸாம் எடுத்திங்கனாலும் அது வந்து கண்டிப்பாக வந்து எலிஜிபிலிட்டியில் வரும். கட்டாய தமிழுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்து நம்ம சேனலில் வந்து ஆப்டிடியூட் அண்ட் ஜிஎஸ்ஸை வந்து போஸ்ட் பண்ணுறோம். அதையும் பாருங்கள்.
அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு என்ன மாதிரியான டாபிக்ஸ் வேணும், ஓகேங்களா, அதை பற்றி எங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து சொல்லலாம்.